ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலோ அல்லது கடக ராசியிலோ செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகத்தை திருமணத்திற்கு எவ்வாறு பொருத்தலாம்? திருமணத்திற்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஒரு பெரிய பாதிப்பே கிடையாது. இப்போ விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சன், கடக ராசியில செவ்வாய் நீச்சன். இப்போ விருச்சிக ராசியில சந்திரனும் செவ்வாயும் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஜாஸ்தி இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். அண்ட் கடக ராசியில சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு, செவ்வாய் சேர்ந்து இருக்கு, செவ்வாய் நீச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறையா இருக்கும். இந்த தைராய்டு ப்ராப்ளம், இல்லைன்னா லேடிஸ்க்கு ஃபைப்ராய்ட்ஸ் வர்றது, குழந்தை பிறக்கிறதுல இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ்ல தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே தவிர, திருமண விஷயத்துல ஒரு அந்யோன்யத்துக்கோ இல்லை இதனால திருமணம் தடைப்படுவதோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு லக்னத்துல இப்போ கடக லக்னம் சந்திரனும் செவ்வாயும் இருக்குன்னா இந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் இருக்கும். இதுல அவங்களுக்கு ராகுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க எல்லாம் அடிக்கடி ஒரு பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ராகு ஜென்ரலி ஒரு கேன்சர் காசிங் கிரகம் அது, இந்த ராகுங்கிறது. அதனால இப்ப செவ்வாய் நீச்சன் ராகு இருக்கு, சந்திரனும் சேர்ந்து இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் தே ஆர் மோர் ஈஸிலி ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் பிளட். அதனால அவங்க எல்லாம் பீரியாடிக்கல் செக்அப்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. விருச்சிகத்துல இருக்கு, விருச்சிக லக்னம், இதுல சந்திரன் ராகு செவ்வாய் இருக்கும் பொழுது அவங்களும் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். மற்றபடி இது கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.